ஹலோ ட்ரேடர்ஸ், போன வீடியோவில் நம்ம வந்துட்டு பைக் கேண்டிலை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூவேஷனாக பார்ட் 2வாக நம்ம வந்துட்டு செல் கேண்டில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். செல் கேண்டிலோட பவர்ஸை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். எந்த கேண்டில் வந்தால் நல்லா பை பண்ணலாம், எதுக்கெல்லாம் செல்லிங் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் பையிங் எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி பை கேண்டிலோட பவர்ஸை பார்த்தோம். நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக புரிகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக வந்துட்டு ஈஸியாக எப்படி செல்லிங் கேண்டில்லாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு புரிஞ்சு ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் நமக்கு தாராளமாக தரலாம். இப்போ நம்ம செல் கேண்டில்ஸை பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிரேவ்ஸ்டோன் 2G தான் பார்க்க போகிறோம். இந்த கேண்டில் ஒரு ரிவர்சல் டைமில் தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா இது ரெட் கேண்டிலாக மாறுறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டிலாக தான் இருந்திருக்கு. பையர்ஸ் வந்துட்டு மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, விக்கு இருக்குது, நல்லா பாருங்கள். ஸோ அதனால் பையர்ஸால் முடியலை, செல்லர்ஸ் எல்லாம் ஒரு ரிவர்சலுக்கு எதிர்பார்க்குறாங்க. அதனால் செல்லர்ஸ் அதிகமாக கண்ட்ரோலில் வந்துட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு கிரேவ்ஸ்டோன் 2G தான் உருவாகும். ஸோ இது ஒரு நல்ல செல் கேண்டில் தான். ஆனாலுமே நம்ம வந்துட்டு கன்ஃபார்மாக இதில் வந்துட்டு செல் பண்ணிட முடியாது. ஏன்னா பையர்ஸும் இதில் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கேண்டில், இதுக்கப்புறம் வரப்போகிற கேண்டில்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தாராளமாக செல் பண்ணலாம். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஹேங்கிங் ஹேமர்னு சொல்லுவாங்க. இது பையர்ஸ் கேண்டிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஹேமர் கேண்டில் இருக்கும், அதே சுத்தியல் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. ஆனால் இது ரெட்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை செல் பண்ணிடக்கூடாது, இதில் செல்லர்ஸ் இருக்காங்கன்ட்டு. இதில் செல்லர்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்காங்க. ஆனால் இது ஒரு சப்போர்ட்லேயோ இல்லை ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்லேயோ ஃபார்ம் ஆகிறதுனால பையர்ஸ் ஃபுல்லாக அவங்களோட சப்போர்ட்லேருந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்துட்டு 80% வந்துட்டு பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இந்த கேண்டில் செல்லிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதுக்கப்புறம் வரப்போகிற கேண்டிலில் மேபி பையர்ஸ் ஃபுல்லாக உள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த கேண்டிலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த கேண்டில் அவாய்ட் பண்ணிடுங்க. 2G கேண்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம், மூணாவதாக இருக்குது. இந்த 2G கேண்டில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம க்ரீன் கேண்டிலில் பார்த்த அதே விஷயங்கள் தான் இதுலேயும். என்ன இதில் செல்லிங்கில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு நியூட்ரல் கேண்டில் தான். இதில் பையர்ஸ் செல்லர்ஸ் யார் இருக்காங்கன்னே தெரியாது, எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். ஸோ இந்த கேண்டில் ஒரு கன்சாலிடேட் நடக்கக்கூடிய கேண்டில். ஸோ இந்த கேண்டில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைச்சக்கப்புறம் நம்ம செல் பண்ணலாம், இல்லை பை பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு மார்க்கெட் ஒரு மூவிங் டைமே இல்லாதப்போ உருவாகும்னு சொல்லலாம், எங்கிட்ட போகிறேன்னு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது. ஸோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். அடுத்து நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது பியரிஸ் ஸ்பின்னிங் டாப். இந்த கேண்டில் வந்துட்டு இதுவுமே ஒரு ரிவர்சல் கேண்டில் தான். இதுவுமே ஒரு செல்லிங்கோட லோலையோ இல்லை ஹைலையோ ஃபார்ம் ஆகும். இதுவுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கன்சால்டேட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு இது கன்சால்டேட் கிடையாது. இதில் வந்துட்டு 50-50 ஈக்குவலாக இருப்பாங்க. பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. மேலேயும் போக விட மாட்டாங்க, கீழேயும் போக விட மாட்டாங்க. ஒரு வழியாக வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்கும் மார்க்கெட்டு. அப்புறம் வந்துட்டு யார் அதிகமாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு மாறிடும். மேபி செல்லிங்கும் வரலாம், மேபி பையிங்கும் வரலாம். இதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக உருவான கேண்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைனா இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு கேண்டிலை பார்த்தீங்கன்னா உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் தாராளமாக செல் பண்ணலாம். அடுத்து நம்ம 5th பார்க்க போகிறது ஷூட்டிங் ஸ்டார். இது ஒரு சூப்பர் கேண்டில்னே சொல்லலாம். இந்த கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்துட்டு ஃபுல்லாக செல்லர்ஸ் இருக்காங்க. ஒரு 20% பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அவங்களால கண்டிப்பாக தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா இதில் 80%க்கு மேலே வந்துட்டு செல்லர்ஸ் இருக்காங்க. இது ஒரு நல்ல கேண்டில். இது ஒரு ஹை பையிங் நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேண்டில் வரும் பை சைடு. ஸோ அப்போதைக்கு ஒரு ரிவர்சல் ஆகும். அப்போதைக்கு இது வந்துட்டு செல்லிங்க்கு டோட்டலாக மாறிடும். ஸோ வந்துட்டு இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில். இதில் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது மார்பஸ் கேண்டில். அதே பை கேண்டில் மாதிரியே தான் இதுவும். இது ஒரு பியூர் செல் கேண்டில். இதில் செல்லர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க 100%.
இதில் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் இதில் வந்துட்டு தாராளமாக செல் பண்ணலான்ட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லா கேண்டிலோட ஸ்ட்ரென்த்துமே என்னென்னு தெரிஞ்சிருக்கும். எந்த கேண்டில் பை பண்ணலாம், எந்த கேண்டில் செல் பண்ணலான்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை லைவாக ஒரு சார்ட்டில் எப்படி இந்த கேண்டிலை வந்துட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம செல்லோ இல்லை பையோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா கேண்டிலுக்குமே என்னால் காட்ட முடியாது, ஆனால் ஒரு சிலது காட்டினா மட்டும் அதை உங்களுக்கு தெளிவாகவே நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் அதை வச்சு மற்ற கேண்டில்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருவோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் 100% ஃபார்ம் ஆனால் அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கு. ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மூமெண்ட் கிடச்சிருக்கு. இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்குது, அதனால் உங்களுக்கு சின்னமாக தெரியலாம். ஆனால் லோ டைம் ஃப்ரேமில் இன்னும் வந்துட்டு பர்ஃபெக்டாக பெரிய மூமெண்ட்டாக இருக்கும். அதே சார்ட்டோட மேலே பார்த்தீங்கன்னா பையிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்டார் செல்லிங்கில் இருக்குது. அந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்கும், எப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்ஸை உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே ஷூட்டிங் ஸ்டார் வந்தோடனே நான் அவங்கள செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல செல்லிங் மூமெண்ட்டு கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கேண்டிலை கண்டுபிடிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் உங்களை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு. இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கேண்டில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், இருந்தாலும் எப்படி வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணுறது, ஒரே ஒரு கேண்டில் தான் இப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்காக தான் ப்ரீவியஸ் கேண்டிலை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில்லையுமே ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் இருந்திருக்கு, இப்போவுமே ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு ட்ராகன் ஃப்ளை 2G கிடச்சிருக்கு. இந்த கேண்டில் வந்தால் ஒரு தாராளமாக ஒரு பையிங் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே கொஞ்சம் ஒரு நல்ல மூமெண்ட்டு கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம்னால கொஞ்சம் சின்ன மூமெண்ட் மாதிரி தெரியலாம். நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் தான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ வந்துட்டு அப்போது உங்களுக்கு மூமெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போது கேண்டில்ஸோட பவரெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் என்ன மாதிரியே நீங்கள் போய் பேக் டெஸ்டிங் பண்ணுங்கள். அதாவது சார்ட்டில் வந்துட்டு இதே மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி மூமெண்ட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். கேண்டில்ஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்டு அப்புறம் உங்களோட ஹோப் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். அப்போ தான் நம்ம இன்னும் டீப்பாகவே இன்ட்ராக்ட் ஆக முடியும். அடுத்து வர வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சூப்பராக சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ்.